ஹாய் உங்கள் எல்லாருக்கும் யூபிஎஸ்சிக்கான கிளாஸில் வெல்கம். நான் சந்தோஷ். இந்த சேனல் யூபிஎஸ்சிக்கான கிளாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கிளாஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுவுமே நம்ம டாபிக் வைஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே ப்ரொவைட் பண்ணுறேன். 10 இயர்ஸ்க்கான யூபிஎஸ்சி மேப்பிங் பேஸ்டு பிஒய்க்கு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ அதில் எந்த மாதிரி மேப்பிங்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க என்னன்னுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் மேப்பிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எந்த மாதிரி கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் கொண்டு வரலான்ட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2025 ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் யார் அட்டன் ஆகிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 2025 மட்டும் இல்லை, நீங்கள் 2026க்கு 2027 ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எதனா ஒரு பிளேஸ் பார்க்குறோன்னா அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் கூட பார்த்திங்கன்னா நியூஸில் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யுக்ரைன் எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ 2-3 இயர் 4 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா நியூஸில் இருக்காது, அடிக்கடி நியூஸில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு சில பிளேசஸ் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் 26, 27க்கெல்லாம் கூட ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கிளியராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். 2025க்கு மெயினாக நீங்கள் பார்க்கணும், எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. மேப் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் யாருன்னா மேப்பிங் கிளாஸ்க்கு ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபுல் பேசிக்லேருந்து மேப்பிங் கிளாஸ் ஜாயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா மேப்பிங் கோர்ஸுமே லான்ச் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு ஜாயின் ஆகி நீங்கள் பேசிக்லேருந்து மேப்பிங்கை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல் பேசிக் காண்டினென்ட் ஓஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே அட்வான்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேப்பிங் நான் பண்ண வைப்பேன். எப்படி ஜாயின் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஆப்ஷன்ட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேப்பிங் மாஸ்டர் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கோர்ஸ் தெரிய வரும். ஸோ 29 ருபீஸ் அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 10 to 15 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் போய் ஜாயின் ஆகுங்க. ஜாயின் ஆகிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2025, 2026, 2027 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைன்னு லைட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போயும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃப்ளிக்டட் ஏரியா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எங்கெங்கே கன்ஃப்ளிக்டட் ஏரியா இருக்குது, என்ன அது ரிலேட்டடான ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யுக்ரைன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் 2-3 இயர்ஸாக நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யுக்ரைன் பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யுக்ரைன், ஸோ அதோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரிஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே நீங்கள் பார்க்கலாம் யுக்ரைன் இருக்குல்ல, அதே மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட இதுவுமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேபிட்டலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே நான் டைப் பண்ணியுமே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட கேபிட்டல், யுக்ரைனோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா கீவ். இப்போ இதோட ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வைக்கா பதில் ஐ போட்டிருப்பாங்க, டென்ஷன் பண்ணிக்காதீங்க. இதோட கேபிட்டல் கீவ். லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும். இது யூரோப்பில் வரக்கூடியது, ஈஸ்டர்ன் யூரோப். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு எது யூரோப்பில் வரும், எந்தெந்த கண்ட்ரி யூரோப்பில் வரும், எந்தெந்த கண்ட்ரி ஏஷியாவில் வரும், எந்தெந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வரும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரியோட பவுண்ட்ரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். வெஸ்ட் ஏஷியானா நம்ம எதை சொல்லுவோம், சவுத் ஏஷியானா எதை சொல்லுவோம், சவுத் ஈஸ்ட் ஏஷியானா எதை சொல்லுவோம், சென்ட்ரல் ஏஷியானா எதை சொல்லுவோம். இதே மாதிரி பேசிக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், நான் இதை பார்க்காதீங்க நான் சொல்லலை, பட் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ யாருன்னா என்னோடய மேப்பிங் கிளாஸ் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ நான் 3 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, அதை கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிளியராக புரிய வரும் நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சு அந்த 3 வீடியோன்னுட்டு. ஸோ அதனால் பேசிக்கை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் யூரோப்புன்னு சொன்னோடனே உங்களுக்கு டக்குன்னு இந்த கண்ட்ரி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஞாபகம் வரும். ஸோ இது ஈஸ்டர்ன் யூரோப்பை சேர்ந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்டர். ஸோ இங்கே பார்க்கலாம் பார்டர் பெலாரூஸ், நார்த்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பெலாரூஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு
அப்படியே பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்டர் ஆகிருக்குல்ல, இந்த ஃபுல்லு எல்லோ கலர் இப்படிக்கா நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, ஃபுல் ரஷ்யா. ரஷ்யாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரஷ்யா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெலாரூஸ். இங்கே பாருங்கள் பார்டர் வந்து டச் ஆகிருக்கு. பெலாரூஸோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா மின்ஸ்க். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா இது என்ன, இது மின்ஸ்க், மின்ஸ்கா, எலன் மஸ்கா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் லைட்டாக. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஐடென்டிஃபை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெலாரூஸ் பக்கத்தில் வந்து உங்களுக்கு போலாண்ட் வந்து தெரியும். ஓகே, போலாண்டோட பார்டருமே வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைன் கூட இருக்குது. போலாண்டோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா வார்சோ, ஞாபகம் வச்சுங்க, வார்சோ. நெக்ஸ்ட் வந்து ஸ்லோவாக்கியா. ஓகே, நான் வந்து ஜூம் பண்ணுறேன், கொஞ்சம் கிளியராக தெரியும், இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பிரெட்சில்வா. ஓகே, ஸோ கொஞ்சம் ஒரு சிலர் ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், கேபிட்டல் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸாமில் ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கரி. இதோட பார்டருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து தெரியுதுல்ல, இன்னொரு இமேஜுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து பார்டர் தெரியும் இங்கே. ஸோ இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா புடாபெஸ்ட், கேபிட்டல் வந்து புடாபெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ரொமேனியா. இந்த ரொமேனியாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடுவுலுமே ஒரு கண்ட்ரி இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ரொமேனியாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பச்ரஸ்ட். ஓகே, பச்ரஸ்ட் ரொமேனியாவோட கேபிட்டல். ரொமேனியாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மால்டோவானிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி, அப்படின்னா ஃபுல் லாக் ஆகிருக்கு. இது யுக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். யுக்ரைன் இப்படிக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொமேனியா. ஸோ ஃபுல் சரௌண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் லேண்ட் லாக் ஆகிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இது. கோஸ்ட் லைன், ஓகே, கடல் அந்த சீ இருக்குல்ல, அது வந்து அக்சஸ் இல்லை. ஓகே, இதை வந்து என்க்ளேவ்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, என்க்ளேவ் கண்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க. இந்த குட்டி கண்ட்ரியோட கேபிட்டல், ஓகே, இந்த மால்டோவா இருக்குல்ல, ஸோ இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா சினாசோ. ஓகே, ஸோ நீங்கள் கூகுளில் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொன்னீங்கனாலும் அது அதே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். சிஸ்னாவோ சினாசோன்னுட்டு வந்து அது சொல்லும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு டூ to 3 டைம்ஸ் வந்து இதை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான மைண்டில் இருக்கும். அதே மாதிரி டைரெக்ஷனுமே வந்து பார்த்துங்க, அதனால நான் வந்து இங்கே டைரெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படிக்கா நீங்கள் பார்க்கலாம். நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெலாரூஸ் இருக்குது, அந்த ஈஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா இருக்குது, ஈஸ்ட் சைடு. ஓகே, மால்டோவா அண்ட் ரொமானியா வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட். இது வந்து சவுத் வரும்ல, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் சவுத் வெஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹங்கரி, ஸ்லோவாக்கியா, போலாண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வெஸ்ட்டு சைடு வரக்கூடியது. ஏன்னா இங்கேயுமே பாருங்கள் பார்டர் இருக்குது, இங்கேயுமே பார்டர் இருக்குது. ஸோ வெஸ்ட்டு சைடு வந்து ஸ்லோவாக்கியா, போலாண்ட், ஹங்கரி வந்து நீங்கள் பார்க்கலாம். சரி, இது வந்து எதுக்கு நியூஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, ஃபஸ்ட்டேருந்தே உங்களுக்கு தெரியும் கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டு இருக்குது, வார் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ 2024 வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஐலாண்டில் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்னேக் ஐலாண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த ஸ்னேக் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஐலாண்ட்னா ஃபுல் டோட்டலாக 4 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து சரௌண்டிங்காக இருக்கும். எந்த வாட்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் சீயோட வாட்டர், ஞாபகம் வச்சுக்கங்க. இங்கே வரக்கூடியது ஸ்னேக் ஐலாண்ட் எங்கே வரக்கூடியது, இந்த இடத்துல வரக்கூடியது பிளாக் சி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னியா ஐலாண்டுன்னு கூட சொல்லுவாங்க, இந்த பிளாக் சி. ஸ்னேக் ஐலாண்ட் ஹோல்ஸ் ஏ ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் பிளாக் சி. ஓகே, ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா யுக்ரைனோட வாருமே நடந்துகிட்டு இருக்குது. ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா மிசைல் அட்டாக் வந்து பண்ணியிருக்கு அந்த இடத்துல. இம்பேக்ட் ரீஜனல் செக்யூரிட்டி, ட்ரேட் ரூட் அண்ட் எனர்ஜி சப்ளை செயின். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேட் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு மேப்பிங்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா டர்க்கியும் யூரோப் டர்க்கியுமே வந்து செப்பரேட் பண்ணுது. ஓகே, இந்த ஸ்ட்ரைட்டில் தான் பிளாக் சீயோட வாட்டர் வந்து சி ஆஃப் மர்மராவில் என்ட்ரி ஆகி, சி ஆஃப் மர்மராலேருந்து ஏஜியன்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெடிடேரியன் சீன்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி மேப்பிங் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லொக்கேஷன் இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
இதை ஸ்னேக் ஐலாண்டில் வந்து ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிருந்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஸ்னேக் ஐலாண்ட் பிளாக் சீல இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைனோட பார்ட் தான், பட் கான்ஃப்ளிக்டில் இருக்குது இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குர்ஸ்க் ரீஜியன்னுட்டு இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். குர்ஸ்க் ரீஜியன் ரஷ்யாவில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஜனை வந்து அவங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுக்ரைனோட பார்டர் தெரியுது, நீங்கள் பார்க்கலாம். யுக்ரைன் ரஷ்யாவோட பார்டர் தெரியுது. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த மார்ச் 12 டேட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 2024லேயுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய அட்டாக் இதெல்லாம் நடந்ததால் இந்த ரீஜனில் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. Emergency in Kursk region after report of Ukraine forces advancing into Russian territory. On the same day, armed militant attacked a police station and Dagestan. ஓகே, ஸோ ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு பிளேஸ் அது இன் சதர்ன் ரஷ்யன் ரிப்பப்ளிக். ஸோ இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து நியூஸில் இருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து அட்டாக் நடந்துச்சு. எங்கே இருக்குது இந்த ரீஜன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகே, ஸோ இந்த பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடியது, யூரோப்பில் வரக்கூடியது. ஓகே, சென்ட்ரல் ஈஸ்டர்ன் யூரோப்பியனில் வரக்கூடியது, ஞாபகம் வச்சுங்க. பார்டர் யுக்ரைன் டு வெஸ்ட் சைடில் வந்து உங்களுக்கு யுக்ரைன் இருக்குது. ரிவர் பேசின். ஓகே, ஸோ ரிவர் பேசின், 2 ரிவரோட பேசின் இருக்குது இந்த இடத்துல. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நைப்பர் ரிவர், இன்னொன்று வந்து டான் ரிவர். 2 ரிவரோட பேசின் வந்து இந்த ரீஜனில் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இங்கே 2 பிளேஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்னகோஸ்ட், இன்னொன்று வந்து சம்மீனிட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வரக்கூடியது, இன்னொன்று வந்து யுக்ரைன். ஸோ இதுவுமே கொஞ்சம் நியூஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்னகோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் வில்லேஜ். ஓகே, ஸோ இங்கே வந்து அப்ளாஸ்டன்ட் ஒன்று வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டுன்ட்டு. ஓகே, ஸோ இந்த ரீஜனோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அது. ஓகே, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சம்மி அப்ளாஸ்ட் வந்து யுக்ரைனோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வார் நடந்ததால் கொஞ்சம் ஃபோக்கஸில் இருந்துச்சு. அதனால் இந்த 2 இதுவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. ஒன்று வந்து அந்த ரஷ்யாவில் குர்ஸ்க் ரீஜனில் வரக்கூடியது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைனில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து காராவிக். ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் நியூஸில் இருந்துச்சு. கார்கிவ் is Ukraine's second largest city and significant cultural and industrial hub. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்குது. ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் இதுவுமே வந்து கான்ஃப்ளிக்டில் இருந்துச்சு. ரஷ்யாவோட ரீஜன் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெல்க்ராட் இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு சடனாக தெரியாது, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பிளேஸு, அதோட கண்ட்ரி கொடுத்துருவாங்க, ரீஜன் கண்ட்ரின்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து மேப் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பால்டிக் சி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் இருந்துச்சு. பால்டிக் சி ஆல்ரெடி பிவைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சியுமே வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க கண்ட்ரி. ஓகே, இந்த அட்ரியாட்டிக் சி சரௌண்டிங் வந்து எந்தெந்த கண்ட்ரி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த 10 years பிவைக்கு மேப்பிங் கொஷின் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ரஷ்யா. ஓகே, ரஷ்யானோட SU-24 பாம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகே சொல்கிறேன், entered Swedish airspace near Gotland, a strategically important island in Baltic Sea. This incident has heightened tension in the region. ஸோ இப்போ இங்கே வந்து கோட்லேண்டுன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது எதோட பார்ட் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடனோட பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த மேப் வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால்டிக் சி. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து வேர்ல்டு மேப்பிங்கில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தருவேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவோட பொலிட்டிக்கல், நம்ம வந்து வெஸ்ட் ஏஷியாவோட பொலிட்டிக்கல் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து 3rd வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேப்பிங் சீரீஸில். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நான் பேசிக்லேருந்து சொல்லித்தருவேன். பட் இப்போ வந்து நம்ம ஒரு கான்ஃப்ளிக்ட் ரீஜன் பார்க்குறதால இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த பால்டிக் சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய என்னென்ன கண்ட்ரின்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியாக பாருங்கள், ஒரு கண்ட்ரியாக பார்த்து அதோட கேபிட்டலுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ இந்த பால்டிக் சீக்கு இந்த சைடு நீங்கள் பாருங்கள், ஃபின்லாண்டுக்கும் ஈஸ்டோனியாவுக்கும் நடுவில் வந்து கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்டில் எந்தெந்த கண்ட்ரி பார்டரில் இருக்குது? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபின்லாண்ட், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டோனியா, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. 3 கண்ட்ரி நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி பிளாக் சீக்குமே அவ்வளோதான். ரஷ்யா, ஃபின்லாண்ட், ஈஸ்டோனியா, லாட்வியா, லித்தோனியா, இங்கே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தான். நீங்கள் பார்க்கலாம், ரஷ்யா, போலாண்ட், ஜெர்மனி, டென்மார்க், ஸ்வீடன். ஓகே, ஸோ இவ்வளோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிளாக் சீக் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிருக்கு. ஸோ இங்கேயுமே நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அபவுட் பிளாக் சீ லொக்கேஷன் நார்தர்ன் யூரோப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்டர்டு பை ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஈஸ்டோனியா, லாட்வியா, லித்தோனியா, போலாண்ட், ஜெர்மனி, டென்மார்க். ஓகே, ஸோ இதுவுமே வந்து ரஷ்யாவோட பார்ட் தான். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட பார்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோட் ஐலாண்ட் உங்களுக்கு வந்து இங்கே தெரியும், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் கோட் ஐலாண்ட், குட்டிஸாக தெரியுதுல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா சுடானை வந்து சேர்ந்தது. ஓகே, ஏன்னா இது வந்து அவங்க அண்டரில் வரக்கூடியது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட அந்த ஏர் மிசைலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஏர் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஒருத்தரோட ஏர் ஸ்பேஸில் வந்து பர்மிஷன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இல்லை. இப்போ ஃப்ளைட்டெல்லாம் கூட வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குன்னா அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களோட பர்மிஷன் கொடுக்க வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த மேலே ஏரோப்ளைன் கூட வந்து பாஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியா, இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. சேம் பாகிஸ்தான், இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியும். அப்படி பர்மிஷன் கேட்காம எதனா ஒரு ஓகே, ஸோ ட்ரோனாக இருக்கட்டும், ஹெலிகாப்டராக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், மற்ற கண்ட்ரிக்கு வந்து என்ட்ரி ஆச்சுன்னா வித்தவுட் பர்மிஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணலாம். ஸோ அது வந்து வார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் ஆகும், வித்தவுட் பர்மிஷன் என்ட்ரி ஆனால். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக ஒரு வாட்டி பார்த்துங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்லேண்ட் பிராக்கிஷ் சி. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் சொல்லியிருக்கேன் பிராக்கிஷ் வாட்டர்னா என்னன்னுட்டு. இந்த சால்ட் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், ஓகே, இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகக்கூடிய இடத்த வந்து நம்ம பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டாகவும் இருக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காமல் ஒரு மாதிரி மிடில் டைப் வந்து நீங்கள் வாட்டரை பார்க்கலாம். Meaning it has mix of salt water and fresh water. The low salinity is due to the large amount of fresh water from rivers. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் இந்த இடம். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட மெம்பர். இப்போ யுக்ரைனுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டோக்கு ஜாயின் ஆகிறது தான் இருந்துச்சு, பட் வாரால் வந்து ஜாயின் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ மற்ற கண்ட்ரி ஃபின்லாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகிடுச்சு பயந்துக்கிட்டு. ஓகே, ஸோ நம்மளும் வந்து ஜாயின் ஆகிடலான்னுட்டு. அதனால் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நாட்டோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட்டோ கண்ட்ரிஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி நாட்டோ ஃபோர்ஸும் இங்கே இருக்காங்க, ரஷ்யன் ஃபோர்ஸுமே இங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். நம்ம வந்து ரீசெண்டாக நியூஸ்லேயும் பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஃபின்லாண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டோ ஃபோர்ஸ் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ரஷ்யா பார்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்தோம். ஸோ கோட்லாண்ட் ஹோல்ஸ் ஏ கீ பொசிஷன் ஃபார் மிலிட்ரி சர்வேலன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்ட் ஸ்ட்ரீம். இந்த நார்ட் ஸ்ட்ரீமே எங்கே இருக்குது? சேம் இந்த பால்டிக் சீயில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பிளாக் சீயில் பால்டிக் சி. பிளாக் சி வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் இருக்குல்ல, அங்கே வரக்கூடியது. ஸோ யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் பவுண்ட்ரி. ஸோ இது வந்து பால்டிக் சி. கரெக்ஷன் பண்ணிக்கங்க, நான் எங்கன்னா பிளாக் சீன்னு சொல்லியிருந்தேன்னா. இந்த நார்ட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பைப் லைன். இந்த கேஸ், இந்த ஓகே, ஸோ நேச்சுரல் ஆயில் இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நார்ட் ஸ்ட்ரீமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். இது எதுக்கு நியூஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ பாஸ்ட்டில் கொஞ்சம் மீன்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா thousands of tons of methane may have dissolved in the Baltic Sea after Nord Stream pipeline were damaged in explosion. ஸோ இந்த பைப் கொஞ்சம் டேமேஜ் ஆனதால் இந்த பைப்புக்குள்ளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீத்தேன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்டிக் சீயில் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்விரான்மெண்ட் இதுக்கெல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். அபவுட் நார்ட் ஸ்ட்ரீம், a network of offshore pipeline.
என்ன இது ஆஃப் ஷோர் பைப்லைன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த பேசின் இருக்கும்ல தண்ணிக்குள்ளே, ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை இவங்க போட்டிருப்பாங்க. ஸோ தண்ணிக்குள்ளேருந்து வந்ததால் இது வந்து ஆஃப் ஷோர் பைப்லைன்னு சொல்லுவாங்க. பர்பஸ் என்ன, டிரான்ஸ்போர்ட்ஸ் நேச்சுரல் கேஸ் ஃப்ரம் ரஷ்யா டு ஜெர்மனி. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் இந்த வாரால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கு லைட்டாக. பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ரஷ்யா வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் இந்த கேஸ் இதெல்லாமே வந்து தேவை. ஏன்னா அங்கெல்லாமே வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து பிலோவில் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ வீட்லேயுமே வந்து அவங்க ஹீட்டர் இதெல்லாமே வந்து எனி டைம் ஆனில் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சப்ளை பைப்லைன் தேவை. ஸோ அதனால் ரஷ்யா கிட்டே இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்லைன் மூலமாக சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்ட் ஸ்ட்ரீம் 1, நார்ட் ஸ்ட்ரீம் 2 2011 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நார்ட் ஸ்ட்ரீம் 2 வந்து 2021 கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் ஆப்ரேஷனில் இல்லை. எதுக்காகனா அந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல இஷ்யூ யுக்ரைன் ரஷ்யா. ஸோ இது வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக சேர்ந்து இந்த ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இவங்க கூடலாம் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பால்டிக் சீலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகுது. ரஷ்யா, ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி இவங்க எல்லாரோட கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பார்டரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் எல்லாம் வரும்ல, ஸோ அதனால் இவ்வளோ கண்ட்ரி பாஸ் ஆகிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்படி எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு என்னன்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் லைட்டாக. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த இதை தெரிஞ்சுக்கணும். நார்ட் ஸ்ட்ரீம் வந்து எங்கே இருக்குது, எந்த சி வந்து ரிலேட்டடாக இருக்குது, ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனி வரைக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ இது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன இதெல்லாமே வந்து கேட்பாங்க. இப்போ நார்ட் ஸ்ட்ரீம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபின்லாண்ட், ஈஸ்டோனியா, லாட்வியா, லிட்டோனியா, ஓகே, போலாண்ட். ஆல்ரெடி நம்ம பால்டிக் சி பார்த்தோம்ல, சேம் அதே தான். கேபிட்டலுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபின்லாண்டோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹெலன்ஸ்கி. ஈஸ்டோனியாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா டலின். லாட்வியாவோட கேபிட்டல் வந்து ரீகா. லித்தோனியா கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வில்னியஸ். போலாண்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வார்சோ. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. பெலாரூஸ்க்கு வந்து மின்ஸ்க். நெக்ஸ்ட் வந்து டென்மார்க் இங்கே இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ கொப்பன்ஹேகன் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கொப்பன்ஹேகன் இங்கே இருக்குது கேபிட்டல். ஸ்வீடனோட கேபிட்டல் வந்து ஸ்டாக்ஹோம். நார்வேயோட கேபிட்டல், நார்வே வந்து இல்லை பட் இருந்தாலும் பார்த்துக்கணும், நார்வேயோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ்லோ. ஸோ சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரி அதோட கேபிட்டல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லெபனான். ஓகே, ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். லெபனானுக்கு கீழே வந்து நீங்கள் இஸ்ரேல் பார்க்கலாம், மேலே வந்து சீரியா. இங்கே தெரியுது நீங்கள் பாருங்கள், லெபனான். ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு வெஸ்ட் ஏஷியா மேப்பிங் பண்ண வச்சல, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். யார் நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்தீங்களோ ரிப்ளை சொல்லுங்கள், ஈஸியாக இருந்துச்சா இல்லையான்னுட்டு. ஓகே, இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய அவங்களோட ஃபோர்ஸ் எல்லாம் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா அங்கே ஹெஸ்புல்லா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இது பண்ணுறதுக்காக. 2024 Israel has intensified its military operation against Hezbollah by deploying additional troops along southern Lebanon. Okay, this escalation is a part of ongoing tension between Israel and Hezbollah. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஸோ இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தெரிய வரும். ஆல்ரெடி வந்து இதெல்லாம் கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ அதுக்காக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க இஸ்ரேலோட ஃபோர்ஸை. வெஸ்ட் ஏஷியாவில் வரக்கூடியது இது. ஓகே, ஈஸ்ட் சைடு ஞாபகம் வச்சுக்க, மெடிட்டேரியனோட ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இது. சம்டைம் வந்து மெடிட்டேரியனில் இருக்கா, ஓகே, ஆனால் ஈஸ்ட்டாக வெஸ்டான்னு வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அதனால் ஈஸ்ட் சைடு வரக்கூடியது மெடிட்டேரியனில். ஓகே, நார்தர்ன் அரேபியன் பெனின்சுலாவோட பார்ட் இது. பார்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரியா. ஓகே, நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சீரியா வந்து கவர் ஆகிருக்கு. இஸ்ரேல் வந்து நீங்கள் சவுத்தில் பார்க்கலாம். ஜார்டன் வந்து கனெக்ட் ஆகாது, ஞாபகம் வச்சுங்க. லெபனானுக்கு வந்து ஜார்டன் கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி மெரிடைம் பார்டரில் வந்து சிப்ரஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் சிப்ரஸ். இதுவுமே வந்து கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி லெபனானில் வந்து ஒரு சில
லொக்கேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பைரத். லெபனானோட கேபிட்டல் வந்து பைரத். அதே மாதிரி மெடிட்டேரியன் சீக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் இருக்குது. மெடிட்டேரியன் சீக்கிட்ட வந்து கோஸ்ட் இருக்குது. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனுக்கு வந்து கனெக்ட் ஆகலாம் இவங்க ஷிப் மூலமாக. மெடிட்டேரியனோட வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்லாட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் வந்து கனெக்ட் ஆகுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அல்மினா ஒரு லொக்கேஷன் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அல்மினா. ஸோ இது வந்து ஒரு கோஸ்டல் சிட்டி, லெபனானோட ஒரு கோஸ்டல் சிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்ட் இருக்குது, போர்ட் சிட்டி ஆஃப் ட்ரிப்போலின்னு சொல்லுவாங்க. இன்னொரு போர்ட் சிட்டி ஆஃப் ட்ரிப்போலி கூட இருக்குது. இந்த போர்ட் சிட்டி ஆஃப் ட்ரிப்போலி வந்து பார்த்திங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடியது. ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இது. ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்ட் இருக்குது அல்மினா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே வரக்கூடியது? லெபனானில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேக்கா, அது கீழே நீங்கள் வந்து பார்க்கலாம், அது கீழே இருக்குது. இதுவுமே வந்து ஒரு கோஸ்டல் டவுன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி, சால்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். நெக்ஸ்ட் வந்து சிடான், இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் சிடான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சிட்டி. இதுவுமே வந்து ஒரு கோஸ்டல் சிட்டி. ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது. இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் இன்ஹாபிட்டன்ட் சிட்டி இன் த வேர்ல்டு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 6000 இயர்ஸ் பேக் இருந்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில பழைய ஸோ ஏன்ஷியன்ட் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிடான் இதுவுமே வந்து லெபனானில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைர். ஸோ இங்கே வந்து யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய வந்து ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ரோமன் டைமில் இருந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஹிப்போட்ரோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா யூபிஎஸ்சி கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த நேம் ரீஜன் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அல்மினா, சேக்கா, சிடான், டயர். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஆன்டி லெபனான் மவுண்டன்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர், இது ஈஸ்டர்ன் பார்டர் ஆஃப் லெபனான் வித் சீரியா. இதுதான் வந்து பார்டர், ஞாபகம் வச்சுங்க. இப்படிக்கா வந்து சீரியா, லெபனான். எந்த கண்ட்ரி, எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இருக்குன்னா சீரியா, லெபனான். மவுண்ட் ஹெர்மான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பீக், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நகார்னோ காராபாக் ரீஜன். இதுவுமே வந்து நான் உங்களுக்கு மேப்பிங் கிளாஸில் சொன்னேன். நான் உங்களுக்கு வெஸ்ட் ஏஷியா மேப்பிங் பண்ண வச்சால அங்கே வந்து கொகேஷியன் ரீஜன்ட்டு உங்களுக்கு நான் சொன்னேன் மேப்பிங் கிளாஸில், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து எங்கே வரக்கூடியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசர்பைசான். ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேர் வெஸ்ட் ஏஷியா மேப்லேயே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் இது செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொகேஷியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேக்கசஸ் மவுண்டன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு மேப்பிங்கில் சொன்னேன். கேக்கசஸ் மவுண்டன் பவுண்ட்ரிஸ், ஏஷியாவோட பவுண்ட்ரிஸ் சொல்லும் போது இந்த கேக்கசஸ் மவுண்டனுக்கு நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா இருக்குது, யூரோப்போட ரஷ்யா இருக்குது. ஓகே, கீழே வந்து பார்த்திங்கன்னா கொகேஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 கண்ட்ரி வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைசான். ஓகே, ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைசான், இந்த 3 கண்ட்ரியை வந்து கொகேஷியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரஷ்யாவோட பார்ட் நார்த் சைடில், இந்த கேக்கசஸ் மவுண்டன் நார்த் சைடில் ரஷ்யாவோட பார்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஜன் இருக்குது. இங்கேயும் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். இப்போ கான்ஃப்ளிக்ட் நடக்கக்கூடியது எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அசர்பைசான்ன்ற கண்ட்ரி இருக்குல்ல, நீங்கள் பார்க்கலாம். அசர்பைசான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கல, அங்கே கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜூம் பண்ணுறேங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் அசர்பைசான் இருக்கா, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியா இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேக்கசஸ் மவுண்டன் தெரிஞ்சுக்கங்க. கேக்கசஸ் மவுண்டனுக்கு சவுத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஜார்ஜியா பார்ப்பீங்க. ஜார்ஜியாவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியா. இங்கே நீங்கள் பாருங்கள், ஜார்ஜியா கீழே வந்து அர்மேனியா, அர்மேனியன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசர்பைசான். அசர்பைசான் பக்கத்தில் இங்கே ஒரு ஒயிட்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து காஸ்பியன் சி. ஓகே, ஸோ காஸ்பியன் சி வந்து கனெக்ட் ஆகிருக்கு இந்த அசர்பைசான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த
கண்ட்ரியெல்லாம் வந்து டிவைட் பண்ணாங்கல்ல. ஸோ இப்போ எப்படி இந்தியா பாகிஸ்தான் டிவைட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் டிவைட் ஆனதுக்கு வந்து சம் ரீசன். அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஒன்றா டிவைட் ஆகாமல் இருந்துச்சு அந்த டைம் பீரியடில். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 1920s இந்த டைம் பீரியட்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் எல்லாம் இருந்துச்சு. ஸோ கண்ட்ரியை வந்து ப்ராப்பராக டிவைட் பண்ணல இவங்க. ஓகே, ஸோ இந்த ரீசன் நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த அசர்பைஜானோட ரீஜன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியா வந்து டச் ஆகிருக்கு. ஸோ பார்க்க போனால் இந்த அர்மேனியாவோட கொஞ்சம் பார்ட் நீங்கள் பார்க்கலாம் ஒல்லியாக வந்து ஃபுல்லு அசர்பைஜான் உள்ள வரைக்கும் நுழைஞ்சிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி க்ரீன் கலராக இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஈரான், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்மேனியாவோட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வரைக்கும் வந்து டச் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம் ஈரான் வரைக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ரவுண்டாக இங்கே மார்க் பண்ணியிருக்கல இந்த ரீஜனை தான் வந்து பார்த்திங்கன்னா நகார்னோ காராபாக் ரீஜன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியன் பாப்புலேஷன் இருக்காங்க. ஓகே, யார்? அர்மேனியன் பாப்புலேஷன். பட் கண்ட்ரி வைஸாக வந்து இது அசர்பைஜானில் வந்து கவுண்ட் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய ஜனங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து அர்மேனியாவில் சேரணும் நாங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ கன்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்குது. நகார்னோ காராபாக் ரீஜன். ஸோ லேண்ட் லாக்டு மவுண்டன் ரீஜன் இன் த சவுத் கேக்கசஸ், அஃபிஷியலி பார்ட் ஆஃப் அசர்பைஜான். ஓகே, அஃபிஷியலாக வந்து அசர்பைஜானோட பார்ட்டு, ஆனால் அர்மேனியா எத்னிக் பாப்புலேஷன் வந்து அங்கே இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இந்த அசர்பைஜான் வந்து காஸ்பியன் சீல வந்து கனெக்ட் ஆகிருக்கே, இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து காஸ்பியன் சி. இப்போ ஏன் வந்து இது லேண்ட் லாக்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு, ஏன்னா காஸ்பியன் சி வந்து பேருக்கு தான் சி, ஆனால் அது வந்து ஒரு லேக் அது. ஓகே, ஸோ சரௌண்டிங்காக வந்து லாக் ஆகிருக்கு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் இந்த அசர்பைஜான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் லாக் கண்ட்ரி. இங்கே அர்மேனியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அசர்பைஜானோட பார்ட் தான் வந்து நகார்னோ காராபாக் ரீஜன். பேக்ரவுண்டுமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். சோவியத் யூனியன் எஸ்டாப்ளிஷ் நகார்னோ காராபாக் ஆட்டோனமஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ 1923 அப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர்ன்ட்டு இருந்துச்சு. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நான் சொல்லித்தரேன் டீட்டெயிலாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து இவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யார்? சோவியத் யூனியன். நகார்னோ காராபாக் ஆட்டோனமஸ் அப்ஸ்ட்ராக்ட்னா வந்து ஒரு யூனிட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் வித்தின் அசர்பைஜான் இன் 1923. அசர்பைஜான்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ethnic tension escalated after the Soviet Union collapse. சோவியத் யூனியன் வந்து கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறமா ரஷ்யான்ட்டு ஆச்சுல யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து. ஸோ இதால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்மேனியன் கண்ட்ரோல் த ரீஜன் அன்டில் அசர்பைஜான் மிலிட்ரி அஃபென்சிவ் இன் 2020. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இப்போ திருப்பி வந்து அசர்பைஜான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகி கண்ட்ரோல் இது வந்து இல்லை அசர்பைஜானோட பார்ட்டுன்னு வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு. ரீசன்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2023 அசர்பைஜான் ரீகேப்சர்ட் நகார்னோ காராபாக் இன் ஒன் டே மிலிட்ரி ஆப்ரேஷன். ரஷ்யன் பீஸ் கீப்பர் டிப்ளாய்ட் ஆஃப்டர் 2020 சீஸ் ஃபயர் ஸ்டார்டட் வித்ட்ராயிங். ஓகே, ஸோ 2024 என்ன ஆச்சுன்னா வித்ட்ரா ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம். ஓகே, யூஎஸ்எஸ்ஆர் டைம் பீரியடில் ப்ராப்ளமில் இருந்தாங்க. பட் அப்போ யூஎஸ்எஸ்ஆர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. யூஎஸ்எஸ்ஆர் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து பிரித்து விட்டு இந்த நகார்னோ காராபாக் ரீஜனை பிரித்து விட்டு அசர்பைஜான் கண்ட்ரோலில் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் யூஎஸ்எஸ்ஆர் வீக் ஆகிட்டு ரஷ்யா ஃபார்மேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியா வந்து ரீகேப்சர் பண்ணி அதோட பார்ட்டில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அசர்பைஜான் வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து முயற்சி பண்ணோம். 2023 வந்து பார்த்திங்கன்னா அசர்பைஜான் வந்து திருப்பி ஆக்குபை பண்ணிக்கும். இவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்கும். ரஷ்யா பீஸ் கீப்பர் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிப்ளாய் ஆகிருப்பாங்க சால்வ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து அசர்பைஜான் கண்ட்ரோல் வந்ததால் ரஷ்யாவோட ஆர்மி வந்து 2024 வந்து பார்த்திங்கன்னா விட்ரா ஆகிட்டாங்க. ஸோ அதனால் 2024 வந்து இந்த நகார்னோ காராபாக் ரீஜன் வந்து இருந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து ஒரு 2025 மட்டும் இல்லை, 2026, 2027 மேபி அதுக்கப்புறமா கூட யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து கான்ஃப்ளிக்ட் ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்டில் இருக்கும் ஒரு சில பிளேஸ் எல்லாம். ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட் இது ஞாபகம் வச்சுக்கங்க, அசர்பைஜான் கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து டர்க்கி. ஓகே, டர்க்கி கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அங்காரா. ஸோ டர்க்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏஷியாலையும் பார்க்கலாம், யூரோப்லேயுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நடுவில் வந்து பிளாக் சீயோட வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா
என்ட்ரி ஆகுது. இப்படிக்காந்து நீங்கள் பார்க்கலாம், என்னோடய ஹேண்ட் தெரியுதுல, பிளாக் சீயோட வாட்டர் இங்கே என்ட்ரி ஆகுது. ஸோ டிவைட் பண்ணுது பிளாக் சீயோட வாட்டர். ஏஷியா டர்க்கியும் யூரோப் டர்க்கியுமே வந்து டிவைட் பண்ணுது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த புல்கேரியா, கிரீஸ் இதெல்லாமே வந்து யூரோப்பில் வரக்கூடியது. இந்த டர்க்கியோட கொஞ்சம் பாட்டு யூரோப்பில் வரக்கூடியது. அந்த நடுவில் அந்த வாட்டர் பாஸ் ஆகுதுல்ல, பிளாக் சீயோட வாட்டர், அதை வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் பாஸ்பரஸ் இல்லைனா பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த யூரோப் இருக்குல்ல, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்தாம்புலுமே இருக்கிறது. நம்ம ஹிஸ்ட்ரியில் கான்ஸ்டான்டினோப்போல்ன்ட்டு படிச்சிருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து யூரோப் டர்க்கி, இது வந்து யூரோப் டர்க்கி, இது வந்து ஏஷியா டர்க்கி. நடுவில் வந்து பிளாக் சீயோட வாட்டர் பாஸ் ஆகுது. இந்த பாஸ் ஆகக்கூடிய இடத்த வந்து பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சம் சி மாதிரி இருக்குது தெரியுதா கொஞ்சம், இது வந்து சி ஆஃப் மர்மரான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ கூட ஏதோ ஒரு படம் வந்துருந்துச்சு, பார்க்கலாம் நான் ட்ரைலர், மர்மராவோ என்ன இருக்குது ஞாபகம் வச்சுங்க, அந்த படம் பேர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த கோஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அது ட்ரைலர் பார்த்தேன் நான். ஸோ அந்த மர்மரா, சி ஆஃப் மர்மரா வந்து நீங்கள் பார்க்கலாம். சி ஆஃப் மர்மராலேருந்து டார்டனஸ் ஸ்ட்ரைட்டில் வெளியேறும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்டனஸ் ஸ்ட்ரைட் இருக்குது. டார்டனஸ் ஸ்ட்ரைட்லேருந்து தண்ணி வெளியே வந்தோடனே இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜியன் சீன்னு சொல்லுவாங்க. ஏஜியன் சீயில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டேரியன் சீயில் மிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ டர்க்கியோட கேபிட்டல் வந்து அங்காரா. டர்க்கி சுற்றி வந்து 4 வாட்டர் பாடிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பிளாக் சி, சி ஆஃப் மர்மரா, ஏஜியன் சி, மெடிட்டேரியன் சி, 4 ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதையே வந்து நியூஸில் இருந்துச்சு டர்க்கி அப்படின்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன் 2024 டர்க்கி லான்ச்டு ஏர் ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் குர்திஸ்தான் மில்டன். இப்போ இதுவுமே அவ்வளோதான், டக்குன்னு சொல்லுங்கள் இம்மிடியேட்டாக. என்னோடய கிளாஸில் நான் உங்களுக்கு சொன்னேன்னா இல்லையா அந்த குர்திஸ்தான், நான் வந்து உங்களுக்கு மேப்பிங் பண்ண வச்சேன்னா இல்லையா நீங்கள் வந்து சொல்லணும். எனக்கு தெரிய வரும் யார் யார் வந்து மேப்பிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னுட்டு. ஸோ அதனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான், அப்புறமா இந்த டர்க்கி, ஈராக், சீரியா, ஓகே, ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி, ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எத்னிக் குரூப் வந்து இருக்காங்க, குர்துன்றவங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்ட்டு வந்து டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லாம் இந்த ஈராக், ஈரான் இப்படி மிக்ஸ் ஆகி ஃபுல் இந்த இடத்துல வந்து குர்துன்ற எத்னிக் குரூப் வந்து இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து குர்திஸ்தான்ட்டு வேணும்ன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக டர்க்கி லான்ச்டு ஏர் ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் குர்திஸ்தான் மிலிட்டன்ட்ஸ் இன் ஈராக் அண்ட் சீரியா. த ஸ்ட்ரைக் டார்கெட்டட் குரூப் லைக் பிபிகே, குர்திஸ்தான் ஒர்க் பார்ட்டி. அதெல்லாம் விடுங்க, ஜஸ்ட் குர்திஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈராக், சீரியா, ஈரான் இதெல்லாமே வந்து டர்க்கி ரீஜனை சேர்ந்தது. அஃபிஷியலாக வந்து எந்த கண்ட்ரி எதுவுமே இல்லை, பட் இவங்க தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கிறது. ஓகே, ஸோ டர்க்கி பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப், ஏஷியா ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏஷியா டர்க்கியை வந்து பார்த்திங்கன்னா அனட்டோலியா. ஓகே, த லார்ஜர் போர்ஷன் லொக்கேட்டட் இன் வெஸ்ட் ஏஷியா, வெஸ்டர்ன் ஏஷியா. ஸோ ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அனட்டோலியா பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே, சதர்ன் ஈஸ்டர்ன் யூரோப் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்தாம்புல் வர்றது ஞாபகம் வச்சுங்க, கான்ஸ்டான்டினோப்போல்ன்ட்டு சொல்லுவாங்க. பார்டர் ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்ட், நியூஸில் வந்திருக்கு. பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஜார்ஜியாவும் அர்மேனியாவும் நீங்கள் பார்க்கலாம். ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜானுமே வந்து டச் ஆகுதுங்க, நீங்கள் பார்க்கலாம். அசர்பைஜானோட கொஞ்சம் பாட்டிங்க டச் ஆகுது, மேப்பில் வந்து கிளியராக தெரியாது. பட் ஈஸ்ட் சைடில் வந்து உங்களுக்கு அசர்பைஜானும் ஈரானுமே வந்து தெரியும். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் ஈரான். சவுத் ஈஸ்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஈராக்கும் சீரியாவும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சவுத் ஈஸ்ட் சைடில் ஈராக்கும் சீரியா. சவுத் சைடில் மெரிடைம் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிப்ரஸுமே இருக்கும். ஓகே, நார்த் வெஸ்ட்டில் க்ரீக்கும் புல்கேரியாவும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். க்ரீக்கும் புல்கேரியாவும் நீங்கள் பார்க்கலாம். நார்த் சைடில் பிளாக் சி இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் வெஸ்ட்டில் மெடிட்டேரியன், வெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஏஜியன்சி. ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட்டும் டார்டனஸ் ஸ்ட்ரைட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கல்ஃப் ஆஃப் ஆடன். ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் ஆடனுமே வந்து 2-3 இயர்ஸ் நியூஸில் இருக்குது. 2009லேருந்தே நீங்கள் பார்க்கலாம் பைரேட்ஸோட அட்டாக். உங்களுக்கு சொமாலியன் பைரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2009 அந்த டைம் பீரியடில் சொல்லிட்டுருக்கேன். இப்போல்லாம் வந்து இந்த ஹூத்தி ரெபிலியன்ஸ், இந்த ஹூத்திஸ் வந்து அட்டாக் பண்ணுறது வந்து நீங்கள் நியூஸில் பார்த்துட்டு இருப்பீங்க.
Okay, so 2024 pirates attack in a Gulf of Aden has raised concern in maritime security. ஸோ இங்கே போகக்கூடிய நிறைய ஷிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைரேட்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஊத்திஸ் வந்து எமன்ஸில் இருக்காங்க, இவங்க இந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சொமாலியாவிலேருந்து அட்டாக் நடக்குது பைரேட்ஸ். ஓகே, ஸோ அதனால் இந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் இருக்குது. இந்த கல்ஃப் ஆஃப் ஆடன் எங்கே இருக்குது நீங்கள் பார்க்கலாம். இங்கே கல்ஃப் ஆஃப் ஆடன் பிட்வீன் யமன் அண்ட் சொமாலியா, யமன் சொமாலியாவுக்கு நடுவில் நீங்கள் பார்க்கலாம். ஆடன் எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். யமனில் வந்து ஆடன்ட்டு வந்து ஒரு போர்ட் இருக்குது, இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் கால்னு சொல்லுவாங்க. மேப்பில் நான் சொல்லி கொடுத்தேன்ல, போர்ட் ஆஃப் கால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷிப்ஸ் எல்லாம் வந்து நிற்கும், ரீஃபியூலிங் பண்ணும், கார்கோஸை வந்து லோடிங் அன்லோடிங். அதனால் இது வந்து ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட் இது. ஸோ அதனால் இங்கே வந்து கல்ஃப் ஆஃப் ஆடன்ட்டு வைப்பாங்க பேர். எதனா ஒரு நேம் ரிலேட்டடாக வைப்பாங்க. இப்போ கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்கா, ஸோ ஓமான் கண்ட்ரி இருக்குது, அதனால கல்ஃப் ஆஃப் ஓமான்ட்டு பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அரேபியன் பெனின்சுலாவில் நீங்கள் பார்க்கலாம். ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவும் இங்கே தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்டரிங் வந்து நார்த்தில் யமன், சவுத்தில் வந்து சொமாலியா. ஸ்விஸ் கேனாலோட ஷிப்பிங் ரூட் இது. இங்கேருந்து ஸ்விஸ் கேனால்லேருந்து ரெட் சீக்கு என்ட்ரி ஆகுதுல ஷிப்பெல்லாம். ஸோ அதனால் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பார்ட் இது. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடெல்லாம், ஆயில் சப்ளை எல்லாம் கூட இந்த இடத்துலேருந்து தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் நேவல் ஃபோர்ஸுமே வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ் சைட்லேருந்து இருக்கும், இந்தியன் சைட்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சொமாலியா பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எதுக்கு நியூஸில் இருந்துச்சு. கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா மொகாதிஷு இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கேபிட்டல் மொகாதிஷு இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சொமாலியா மொகாதிஷு. இன் 2024 சூசைட் பாம்பிங் அண்ட் கன் அட்டாக் இன் மொகாதிஷு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி வந்து கன் அட்டாக் எங்கே நடந்துச்சு அப்படியெல்லாம் கேட்குறது. ஓகே, இப்போ சொன்னதில்ல ரீஜன் கண்ட்ரின்னு கொடுத்துட்டு மொகாதிஷுன்னு கொடுத்துட்டு சோமாலியாவுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தோப்பியா கொடுத்துடலாம், கென்யா கொடுத்துடலாம், யமன்னு கொடுத்துடலாம். ஓகே, நீங்கள் வந்து அப்போ ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு சொமாலியா. ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து இம்பார்ட்டன்ட். ரெட் சீலேருந்து இந்தியன் ஓஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ரெட் சீலேருந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் கல்ஃப் ஆஃப் ஆடன், இங்கேயும் சொமாலியா கனெக்ட் ஆகிருக்கு. இந்தியன் ஓஷனுக்குமே வந்து சொமாலியா கனெக்ட் ஆகிருக்கு. பார்டர் வந்து நீங்கள் நார்த் வெஸ்ட் சைடில் வந்து டிஜிபூட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். நார்த் வெஸ்ட் சைடு இங்கே இருக்குது, நீங்கள் பாருங்கள். வெஸ்ட்டில் வந்து இத்தோப்பியா. ஸோ இப்போ சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோட கேபிட்டலுமே வந்து நீங்கள் பார்க்கணும். இதுவுமே வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து டிஜிபூட்டி கொடுத்துருக்காங்களா, அதோட கேபிட்டல் சேம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இத்தோப்பியா. ஸோ அத்தீஸ் அபாபா. ஓகே, கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொமாலியாவோட கேபிட்டல் வந்து மொகாதிஷு. அந்த மாதிரி சரௌண்டிங்கில் இப்போ யமனா, சனா, சிட்டி மூவி ஞாபகம் வச்சுக்கோங்க, சனா. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஓமான் வந்து மஸ்கட் இங்கே. ஓகே, ஸோ அந்த கல்ஃப் இது ஓமான் இருக்குல்ல, அந்த சைடில் வரும். அந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கேபிட்டலெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சுற்றி. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து மெமரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்போது மேப்பில் வந்து வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி மேப்பிங் கிளாஸ் நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப்பாக தெரியும். ஒரு சில விஷயம் வந்து டஃப்பு தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எல்லா கேபிட்டலை வந்து ரிமெம்பர் பண்ணுறது வந்து டஃப்பு தான். ஓகே, பட் ரிகக்னைஸ் பண்ணுறது வந்து டஃப் இல்லை. ரிகக்னைஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி நீங்கள் மேப் பார்க்க வந்து யூபிஎஸ்சியில் இப்போ சொமாலியாவுக்கு பதில் வேறு எதனா நேம் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொகாதிஷு இருக்கா, சொமாலியாவுக்கு பதில் இப்போ ஓமன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரிகக்னைஸ் பண்ணிடலாம். இல்லை ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். போக வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வரும், பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து மேப்பை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் உங்களோட. அது எப்படி ஸ்ட்ராங் ஆகும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கிளியர் ஆகிருக்கணும். எதை வந்து யூரோப்புன்னு சொல்கிறாங்க, எதை ஈஷியான்னு சொல்கிறாங்க, எவ்வளோ கண்ட்ரிஸ் வருது, எந்தெந்த கண்ட்ரி கூட பார்டரில் இருக்குது, இதெல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கும் போது இந்தியன் ஓஷனில் கனெக்ட் ஆகுதா, ஆர்டிக் ஓஷனில் கனெக்ட் ஆகுதா. ஸோ அந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ், பிளாக் சீ வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் சரௌண்டிங்காக இருக்குது, காஸ்பியன் சீ வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் சரௌண்டிங்காக இருக்குது, மெடிட்டேரியன் சீ வந்து எந்தெந்த கண்ட்ரி சரௌண்டிங்காக இருக்குது. இதெல்லாமே வந்து நீங்கள் எப்போ ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து டென்ஷன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ வாட்டர் பாடிஸில் வந்து உங்களுக்கு கல்ஃப் ஆஃப் ஆடன்
இங்கே நீங்கள் பார்க்கலாம் கல்ஃப் ஆஃப் ஆடன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனை கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ முன்னத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃப்ளிக்ட் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் 1990s நீங்கள் பார்க்கலாம் கன்ஃப்ளிக்ட் நடந்துட்டு தான் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஆஃப்ரிக்கன் யூனியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் கூட வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கக்கூடாதுன்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அபு மூசா ஐலாண்ட், இதுவுமே வந்து நியூஸில் இருந்துச்சு. எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அபு மூசா ஐலாண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா UAE. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு துபாய் எல்லாம் வரும்ல. UAEயோட கேபிட்டல் என்ன? நிறைய பேர் துபாய்ன்னு நினைப்பீங்க, இல்லை அபுதாபி. UAEயோட கேபிட்டல் வந்து அபுதாபி, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா ஈரான். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா ஈரான் UAE ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஷியன் கல்ஃப் வந்து பார்டரிங்கில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ஷியன் கல்ஃப் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து கல்ஃப் ஆஃப் ஓமான் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படிக்கா வரக்கூடியது இது. மேப் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பர்ஷியன் கல்ஃப், இது வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஓமான். ஸோ இங்கே வந்து UAE இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ஈரான் இருக்குது. ஸோ ஈரானுக்கும் UAEக்கும் நடுவில் வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபு மூசா ஐலாண்ட். நெக்ஸ்ட் இன்னொரு ஐலாண்ட் நீங்கள் பார்க்கலாம், கிரேட்டர் டுன்ப் ஐலாண்ட், லெசர் டுன்ப் ஐலாண்ட். இப்போ என்னென்னா UAE வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது வந்து இந்த அபு மூசா ஐலாண்ட் வந்து என்னதுன்னு சொல்கிறது. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது என்னோட டெரிட்டரின்னு சொல்கிறது. பட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் கிட்ட தான் இருக்குது கண்ட்ரோல். ஈரான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபு மூசா ஐலாண்டெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ ஏன் இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு சின்ன ஐலாண்டுக்கு வந்து ஏன் சண்டை மாட்டிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரூட்டில் வந்து ஆயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது. இந்தியா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லா இடத்துக்குமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த அரேபியன் பெனின்சுலா, இந்த வெஸ்ட் ஏஷியா இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரிச், நேச்சுரல் கேஸ் ரிச் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். இப்போ இந்த சவுதி அரேபியா எடுத்துக்கங்க. இங்கே வந்து நீங்கள் அத்தமம் போர்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நான் மேப்பில் சொன்னால அத்தமம் போர்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ஜெட்டா போர்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மெக்கா பக்கத்தில் வரக்கூடிய ஜெட்டா போர்ட். ஸோ இப்போ இந்த சவுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி UAE ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், குவைத் இதுவுமே. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து இந்த ரூட்டில் தான் வந்து பாஸ் ஆகணும். இப்போ இங்கே பாஸ் ஆகும்போது நியர்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு மூசா ஐலாண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல், ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் இதெல்லாம். ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து மற்ற கண்ட்ரி விட்டு கொடுக்க மாட்டாங்க, குட்டி இடமா இருந்தாலும். இப்போ இங்கே வந்து யார் கண்ட்ரோல் இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் ஈரானுமே வந்து இது விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை, UAEயுமே வந்து ரெடியாக இல்லை. கண்ட்ரோல் வந்து ஈரான்கிட்ட இருக்குது. இது ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் 2024, ஓகே, ஸோ சைனாவும் UAEயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஜிங் இடத்துல, ஓகே, பீஜிங்கில் தான் நினைக்கிறேன், ஏன்னா அது அப்போ நியூஸில் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் UAEக்கு சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது சைனா ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ அதனால் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிட்ருக்கோம். நீ வந்து எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி UAEக்கு சேர்ந்தது அந்த மாதிரி சம் ஸ்டேட்மெண்ட். அதனால் சைனாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனுக்கு வந்து ஈரான் வந்து கூப்பிட்ருக்கோம். ஸோ டிஸ்பியூட் ஓவர் ஐலாண்ட் claimed by both. This island are claimed by both Iran and UAE, United Arab Emirates. ஸோ 7 எமிரேட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துபாய், அபுதாபி, ஓகே. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு மேப்பில் சொன்னேன். கரண்ட் கண்ட்ரோல் வந்து ஈரான் கிட்ட தான் இருக்குது. 1791 வந்து ஈரான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. பட் UAEயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிகிட்ருக்கு. பர்ஷியன் கல்ஃபில் இருக்க லொக்கேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மோஸ். ஸோ கிட்டத்தட்ட 20% ஆஃப் குளோபல் ஆயில் சப்ளை வந்து இந்த ரூட்லேருந்து தான் போகுது. 20% கம்மி இல்லை, குளோபல் லெவலில் கம்பேர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து செங்கு ஐலாண்ட். இதுவுமே வந்து ஆல்ரெடி UPSC PYQ ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் போய் கேட்டிருக்காங்க PYQவில், நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் செங்கு ஐலாண்ட். இங்கே வந்து ஜப்பானோட அந்த ஆர்க் இருக்குது, ஓகே, ஜப்பான் ஆர்க் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து சைனா ஈஸ்ட் சைனா சி இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோட அந்த ஆர்க்கில் இருக்கிறதால ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளைம் பண்ணுது, என்னோட டெரிட்டரி இதுன்ட்டு. சைனா வந்து இல்லை இது என்னோட டெரிட்டரின்ட்டு வந்து கிளைம் பண்ணுது. எதுக்கு நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 ஜப்பான் அண்ட் USA
2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க. என்ன, இது மாதிரி any unilateral attempt by China to alter the current situation regarding the Senkaku Island. ஸோ எந்த விதமான யூனிலேட்ரல்னால் சிங்கிள் டிசிஷன் வந்து சைனா சொல்லக்கூடாது இந்த ஐலேண்ட் பற்றி அப்படின்ட்டு வந்து 2 பேருமே யூஎஸ்ஏவும் இது ஜப்பானுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் நேம் தெரிஞ்சுக்கங்க, இந்த வாட்டி வேறு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியாவோ ஐலேண்ட், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து செங்கோ ஐலாண்டுன்னு கேட்டாங்க. அப்புறமா இந்த வாட்டியும் செங்கோ ஐலாண்டுன்னு கேட்டால் நீ உஷாராயிடுவ அப்படின்னு யூபிஎஸ்சிக்கு தெரியும். ஸோ யூபிஎஸ்சி வந்து என்ன பண்ணோம், நீங்கள் உஷாராகக்கூடாது அப்படின்ட்டு தியாவோ ஐலாண்டுன்ட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ சைனாவில் வந்து தியாவோ ஐலாண்டுன்ட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கே இருக்குது, ஈஸ்ட் சைனா சீயில் இருக்குது. ஓகே, அப்புறமா சவுத் சைனா சீன்ட்டு வந்து கொடுத்தா தப்பு பண்ணக்கூடாது. அப்ராக்சிமேட்லி இதெல்லாம் விடுங்க. நியர்பை வந்து நீங்கள் ஒக்கினாவா ஐலாண்ட் பார்க்கலாம். ஸோ ஜப்பானோட ஒக்கினாவா ஐலாண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இது வந்து இன்ஹாபிட்டட் ஐலாண்ட். ஓகே, ஸோ ஜாஸ்தி வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதில்ல. ஓகே, அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். பட் இன்னும் நிறைய இடத்துல நிறைய கன்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் ஏஷியா நடக்கக்கூடிய கன்ஃப்ளிக்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் சி ப்ராப்ளம். இங்கேருந்து இந்த கல்ஃப் ஆஃப் வேடனில் நிறைய பைரேட்ஸ் வராங்கள்ல. ஸோ நம்ம இந்தியன் ஷிப்பெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணாங்க. நிறைய நீங்கள் நியூஸில் பார்க்கலாம். நம்ம இந்தியன் நேவி கூட வந்து பார்த்திங்கன்னா பைரேட்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றினாங்கன்ட்டு நம்ம நியூஸில் பார்த்தோம். ஸோ அதனால் இந்தியாவோட ஆப்ரேஷன் சங்கல்ப் நீங்கள் பார்க்கலாம். என்ஷூர் த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியன் கமர்ஷியல் வெசல், இந்தியன் நேவி டிப்ளாய்டு வார்ஷிப் அண்ட் கண்டக்டட் சர்வேலன்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த்ரெட்டின் ரெட் சி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. எதுக்காக, இந்தியன் வெசல்ஸ், நம்ம இந்தியன் ஷிப்மே வந்து நிறைய இந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ அதுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. ரெட் சி சேம், இது ரெட் சி தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹூத்திஸ் ரெபல் நடந்துகிட்டு இருக்குது. எங்கே, யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான், ஈராக், ஸோ இவங்க சப்போர்ட்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ யுஏஇ ரீஜனல் பவர், சவுதிக்குமே வந்து சண்டை. ஸோ சவுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டர்னல் விஷயத்தில் தலையிட்டு இருக்குது, யமன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து இந்த இடத்துல கன்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்குது. குர்திஷ் டர்க்கிஷ் கன்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ நார்தர்ன் சிரியா, நான் ஆல்ரெடி சொன்னல குர்திஸ்தான். ஸோ இங்கே இருக்காங்கன்னுட்டு. ஸோ குரூப் டர்க்கி வர்சஸ் குர்திஸ் குரூப், இவங்களுமே வந்து சண்டை. அதுவுமே வந்து நீங்கள் ரெட் சீல வந்து பார்க்கலாம். ஸோ குர்திஷ் டிமாண்ட் ஃபார் ஆட்டோனமி அண்ட் டர்க்கிஷ் நேஷ்னல் செக்யூரிட்டி கன்சர்ன். யமன் சிவில் வார். ஸோ இங்கே இவங்களுக்குள்ளேயுமே வந்து சிவில் வார் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் அந்த இவங்க இருக்காங்கள்ல கொஞ்சம் இந்த சவுதி, ஈரான் இவங்க சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருக்குது. குரூப்ஸ் இன்வால்வ் ஹூத்தி ரெபெலியர்ஸ் வர்சஸ் யமனி கவர்மெண்ட், சவுதி பேக்டு. ஸோ சவுதி, ஈராக், ஸோ இவங்க அவங்கவுங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட், அங்கே இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டை. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷியா முஸ்லீம்லேயே வந்து சுன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம்ன்ட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷியா முஸ்லீமோட பாப்புலேஷன் ஜாஸ்தி பார்க்கலாம். ஒரு சில இடத்துல பாப்புலேஷன் இல்லைனாலும் டாமினன்ஸ், கண்ட்ரோல் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஈராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷியா முஸ்லீம் ஃபேமிலி இருக்காங்கல்ல. ஸோ அவங்களோட டாமினன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃப்ரிக்கா பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரெட் சி எங்கே இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்தியாவோட ப்ளே என்ன உங்களுக்கு தெரியும். குர்திஸ்தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யமன் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக மேப்பிங் பண்ண வைக்கிறது அவ்வளோ இல்லை. ஆஃப்ரிக்காவில் வந்து நம்ம வெஸ்டர்ன் சஹாரா தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து நான் மேப் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், வெஸ்டர்ன் சஹாரா தெரியுதா. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃப்ளிக்ட் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ மொராக்கோ மேலே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே மொராக்கோ இருக்குல்ல, மேலே மொராக்கோ கண்ட்ரோல் மோஸ்ட் ஆஃப் த டெரிட்டரி அண்ட் கிளைம் இட்ஸ் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் சோரியன் லேண்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் வெஸ்டர்ன் சஹாராவோட பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டரியை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இல்லை இது வந்து என்னோட பார்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது மொராக்கோ. Polisario Front, a
Sahawi independence movement seeking to establish the Sahawi Arab Democratic Republic. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சஹார்வின்ட்டு ஒரு குரூப். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நோமேடிக் குரூப் அது அவங்க. ஸோ அவங்களுமே வந்து எங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் வேணும், ஓகே, சஹார்வி அரப் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ன்ட்டு அவங்களுமே வந்து வெஸ்டர்ன் சஹாராவில் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இண்டிபெண்ட் டிஸ்பியூட் ஓவர் டெரிட்டரி, இடத்தோட சண்டை இது. மொராக்கோ ப்ளஸ் இவங்க இந்த சஹார்வி அரப்ஸ் இருக்காங்கள, அவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுடான், இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் சுடான் இருக்குல்ல, இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு தான் இருக்குது. சுடானீஸ் மிலிட்ரி சீஸ்டு பவர் இன் 2021, மிலிட்ரி கூ நடந்த இடம் யூபிஎஸ்சி கேட்டிருக்கு. பார்க்க போனால் இந்த ஃபுல் சரௌண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிலிட்ரி கூ நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, இந்த நிகர், இந்த மாலி, இந்த இடத்துல எல்லாமே வந்து திருப்பி கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஓகே, சுடானீஸ் மிலிட்ரி சீஸ்டு இன் 2021 கூ ஃபேஸிங் ஆப்போசிஷன் ஃப்ரம் சிவிலியன். இப்போ மிலிட்ரி கண்ட்ரோல் எடுத்துக்கினாலும் சிவிலியன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போஸ் பண்ணுறாங்க. என்ன மிலிட்ரி கூனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மிலிட்ரியோட ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஃபுல்லு இந்த டிக்டேட்டர்ஷிப் மாதிரி வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பாங்க. சுடான்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் ஆர்எஸ்எஃப் பண்ணிட்டு, இப்போ எப்படி மிலிட்ரி நம்ம இந்தியாவில் எடுத்துக்க ஆர்மி இருக்காங்களா, நெக்ஸ்ட் வந்து சிஏபிஎஃப்ன்ட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். செப்பரேட்டாக வந்து நீங்கள் அந்த பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப்னால பார்க்குறீங்களா. ஸோ அந்த மாதிரி ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ்ன்ட்டு செப்பரேட்டாக ஒரு ஃபோர்ஸ் இருக்காங்க உள்ள. அவங்களுக்கும் ஆர்மிக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா சண்டை. இந்த ஆர்எஸ்எஃப்பும் இந்த சுடான் மிலிட்ரிக்கும் சண்டை. இந்த ஆர்எஸ்எஃப்புமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு பார்க்குது. ஸோ இவங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டை. இதால் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுமே ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது நிறைய. செப்பரேட்டாக ஒரு ரெபல் குரூப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, மிலிட்ரிக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல் கான்ஃப்ளிக்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ பவர் ஸ்ட்ரகல், எத்னிக் வயலன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சுடானில் பார்க்கலாம். முன்னத்துலேருந்தே நியூஸில் இருக்குது. சுடான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட் வயலன்ஸ், அப்புறமா வந்து ஃபுட் க்ரைசஸ் எல்லாமே வந்து யூபிஎஸ்சி கேட்டுட்ருக்கு. இந்த ஃபுட் க்ரைசிஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் நீங்கள் பிவைக்யூவில். மொசாம்பிக்யூ, இதுவும் பிவைக்யூ தான். நீங்கள் வந்து என்னோடய 10 இயர் பிவைக்யூவில் நீங்கள் பார்க்கலாம். கேபோ டெல்காடோ, இதே சேம் கேட்டிருந்தாங்க. கேபோ டெல்காடோ எந்த இடத்துல வருது, ஸ்பெயின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் மொசாம்பிக்கில் வரக்கூடியது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் நடந்துகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரீஜனலுக்கும். ஸோ யார் யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஸ் குரூப் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்குள்ளே கொஞ்சம் இந்த வயலண்ட் டெரர் அட்டாக் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம், நியூஸில் பார்த்துருப்பீங்க. டிக்ரே இதுவுமே கேட்டிருந்தாங்க. இத்தோப்பியா, ஓகே, இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் இத்தோப்பியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பார்த்துக்கலாம். மொசாம்பிக்யூ இங்கே இருக்குது, இத்தோப்பியா வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். சோமாலியாவுக்கு பக்கத்தில் நார்த் சைடு வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இத்தோப்பியன் கவர்மெண்ட் லெட் பை, ஸோ அவங்க கவர்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டிஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்குது. டிக்ரே பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல. ஸோ இவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எத்தோப்பியன் கவர்மெண்ட்டுமே வந்து சண்டை நடக்குது. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஆட்டோனமி கொடுத்துருங்க, டிக்ரே பீப்புள்ஸ் லிபரேஷன் தனியாக எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு பிரியறதுல வந்து இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் சஹேல் ரீஜன் வந்து எதை சொல்லுவாங்கன்னா, மாலி, புர்கினோ ஃபாசோ, நிகர். ஞாபகம் வச்சுங்க, மாலி, நிகர், நடுவில் வந்து புர்கினோ ஃபாசோ. ஸோ இந்த மேப்பெல்லாம் வந்து நான் பிடிஎஃப் கொடுக்குறேன்ல, ஜூம் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த சிஸ்டமில் வந்து ஃபுல் ஜூம் வந்து பண்ண முடியாது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு, அப்புறமா வந்து ஜிஹாதிஸ்ட் குரூப்பு, எத்னிக் மிலிட்டன்ட் 3 பேருக்குமே கான்ஃப்ளிக்ட்டு. ஓகே, ஸ்ட்ரகிள் டு மெயின்டைன் கண்ட்ரோல். கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஜிஹாதிஸ்ட் குரூப்னால் யார், இந்த அல்காய்தா, இந்த நிறைய இந்த குரூப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, டெரரிஸ்ட் குரூப்பெல்லாம், இவங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க உள்ளுக்குள்ளே. எத்னிக் மிலிட்டன் வந்து அவங்களுக்குன்னு தனியாக இது வேணும், சண்டை அது இதுன்ட்டு அவங்களுக்குன்னு தனி ப்ராப்ளம். கவர்மெண்ட் வந்து 2 இதையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கு, பவர் ஸ்ட்ரகிளில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ இன்சர்ஜென்சி, எத்னிக் டென்ஷன், வீக் கவர்னன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து பின் டு பின் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. சிம்பிளாக ஆஃப்ரிக்காவில் வந்து கன்ஃப்ளிக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சஹாராவில் கன்ஃப்ளிக்டாக இருக்குது. எதுக்கு மொராக்கோ வந்து இது பண்ணிகிட்ருக்கு, அங்கே இருக்கக்கூடிய அந்த சஹார்வி அரப்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க.
இந்த சூடானில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கூ நடந்துச்சு, அங்கேயே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஃப்க்கும் சண்டை, கொஞ்சம் எத்தனிக் வயலன்ஸ், அவ்வளோதான். மொசாம்பிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஸ் இவங்க இந்த டெரர் அட்டாக்கெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டிக்ரேல வந்து இந்த டிபிஎல்எஃப் டிக்ரே ஓகே பீப்பிள் லிபரேஷன் இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, செப்பரேட்டாக அவங்களுக்குன்ட்டு அட்டானமி வேணும்னுட்டு. சஹேல் ரீஜனில் வந்து இந்த ஐசிஸ் அல்கைதா இவங்கெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட்டு அது எந்த ரீஜனில் இருக்குது, எந்த கண்ட்ரிக்குள்ளே வருது, இவ்வளோ தெரிஞ்சிங்கன்னா போதும். சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பேப்போ உண்மை வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்தது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வரும். இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் மேப்பிங்கில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் தாய்லாண்ட், இங்கே நீங்கள் பார்க்கலாம் தாய்லாண்ட், சதர்ன் தாய்லாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்ட் கவர்மெண்ட் அண்ட் மலாயா முஸ்லீம் செப்பரேட்டிஸ்ட் குரூப், அங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவும் இருக்குல்ல. ஸோ அங்கே அந்த முஸ்லீம் செப்பரேட்டிஸ்ட் குரூப்புக்கும் தாய்லாண்ட் கவர்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட்டு. எதுக்காகனா அந்த ரிலீஜியஸ் எத்னிக் டென்ஷன் வித் செப்பரேட்டிஸ்ட் சீக்கிங், செப்பரேட் ஆகணும், எங்களுக்குன்னு தனியாக வேணும். நெக்ஸ்ட் வந்து கச்சின் ஸ்டேட் மயான்மாரில் ஓகே. ஸோ இங்கேயுமே வந்து மிலிட்ரி கோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். குரூப்ஸ் இன்வால்வ்டு மயான்மார் மிலிட்ரி அண்ட் கச்சின் இண்டிபெண்டன்ஸ் ஆர்மி கியா. ஸோ அவங்களுக்குன்ட்டு செல்ஃப் ரூல் வேணும், கண்ட்ரோல் வேணும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிண்டானோ ஃபிலிப்பைன்ஸ், இங்கே ஃபிலிப்பைன்ஸ் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் அங்கே ஏதோ இந்த மொரோ இஸ்லாமிக் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுன்னுட்டு அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட்டு. ஃபுல்லு டீட்டெயிலெல்லாம் போகாதீங்க, யார் இவங்களுக்குள்ளே யார் லீடரு இன்னும் தேவையில்ல, ஜஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துங்க. கான்ஃப்ளிக்ட் காசு என்ன, சேம் ரீஜனல் ஆட்டானமி வேணும். முக்கால்வாச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாச்சில் 98-99% வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆட்டானமி வேணும், அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் ஓகே, அதை ரிகக்னைஸ் பண்ணணும். இதுதான் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, எல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் இன்னொருத்தர் வந்து கேட்பாங்க எனக்குன்னு ஒரு இடம் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீ ஒரு ரிலீஜன் நான் ஒரு ரிலீஜன் இடம் வேணும்னு கேட்குறாங்களா, நாளைக்கு வந்து நீ ஒரு மொழி நான் ஒரு மொழி எனக்கு இடம் கொடுன்னு கேட்பாங்க. நிஜமாக நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது பாகிஸ்தானே எடுத்துக்கங்க, இந்தியா வந்து பாகிஸ்தான் இந்தியா டிவைட் ஆகும்போது இப்படிக்கா பங்களாதேஷாக இருக்குல்ல, அதுவுமே வந்து பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் 2 பாகிஸ்தானாக மாறுச்சு. இப்போ ஒரு இந்து முஸ்லீம்ன்ற இதில் பிரித்தாங்க நாடை ஓகே. ஸோ இப்படிக்கா ஒரு பாகிஸ்தான் இப்படிக்கா ஒரு பாகிஸ்தான்னு பிரித்தாங்க. ஆனால் கூடி சீக்கிரம் கொஞ்சம் வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே. ஸோ 1971-75 டைம் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷம் வந்து பிரிஞ்சிடும். ஏன்னா மொழி வச்சு பிரிஞ்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் தான், ஆனால் இவங்க வந்து பெங்காலி பேசக்கூடிய முஸ்லீம் ஓகே. ஸோ இவங்க வந்து பெங்காலி லாங்குவேஜால் பிரிஞ்சாங்க. ஸோ என்ன இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இப்போ ஒரு ரிலீஜனால் நீங்கள் ஒரு நாட்டை பிரிக்கிறீங்களா, நாளைக்கு மொழியால் ஒரு நாடு பிரியும், கலரால் ஒரு நாடு பிரியும் ஓகே. ஸோ இன்னும் போக ஹைட்டால் எல்லாத்தையாலையும் பிரிச்சுடுவாங்க போல் ஓகே. நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்க, இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கணும், நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்க இங்கே தான் இருக்கணும், நாளைக்கு உனக்கு முடியல நீ மொட்டை நீ இங்கே போய்டு. ஸோ எல்லாமே வந்து செப்பரேட்டிஸ்ட்டாக ஆகணும்னு ஏன் பண்ணுறாங்க ஓகே விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பாப்புவா இந்தோனேஷியா சேர்ந்தது. ஈஸ்ட் பாப்புவா வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட், இது வந்து ஓஷியானா இதை சேர்ந்தது. குரூப்ஸ் இன்வால்வ் இந்தோனேஷியன் கவர்மெண்ட், ஃப்ரீ பாப்புவா மூமெண்ட், இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பாப்புவா மூமெண்ட். பட் ஓகே நம்ம வந்து இதை காமெடியாக நினைக்கிறோம், பட் உள்ளுக்குள்ளே என்ன ஃபீலிங் இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ அவங்க சீரியஸாக தான் இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் எஜுகேஷன் லேக்குமே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக எஜுகேஷன் இவங்க ஆயிருந்தாங்கன்னா இப்படி ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் அந்த ப்ராப்பர் எஜுகேஷனில் ப்ராப்பர் எஜுகேஷனோட கம்மி இருக்குது. அதனால தான் நான் நினைக்கிறேன் இப்படி. காஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் என்ன, இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க, தனியாக போகணும், ஆட்டோனமி வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூரோப்பில் இன்னும் வேறு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே. யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஒஷான்டி அண்ட் அப்காசியா, ஸோ ஜார்ஜியாவில் 2 பிளேஸ் ஓகே. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டை. ஜார்ஜியா கவர்மெண்ட் வர்சஸ் ரஷ்யன் பேக்டு செப்பரேட்டிஸ்ட். இங்கே நம்ம பார்த்தோம்ல அந்த கேக்கசஸ் மவுண்டனுக்கு சவுத்தில் ஜார்ஜியா,
அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ரஷ்யாவோட சப்போர்ட்டால் செப்பரேட் ஆகணுன்ட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியாவோட பிளேஸ். நெக்ஸ்ட் வந்து சைச்சன்யா. இதுவுமே வந்து நான் உங்களுக்கு மேப்பிங் கிளாஸில் சொன்னேன். நான் சொன்னல இந்த இடத்துல. ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சுல, கேக்கசஸ் மவுண்டன் நார்த் ரஷ்யாவோட பார்ட் இது. இங்கே கொஞ்சம் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா சைச்சன்யா ரீஜன் சொல்லுவாங்க. இங்கேயுமே வந்து சண்டை நடந்துகிட்ருக்கு. எதுக்கு ரஷ்யா விட்டு நாங்கள் தனியாக வரணும், எங்களுக்குன்னு தனி கண்ட்ரி கொடுங்க, எங்களுக்குன்னு தனி ஆட்டோனமி கொடுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைச்சன்யா ரஷ்யாவில் வரக்கூடியது. ஓகே, ஸோ ரஷ்யன் கவர்மெண்ட் வர்சஸ் சேச்சன் செப்பரேட்டிஸ்ட். நாங்கள் செப்பரேட் ஆகணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுங்க. பட் இவ்வளோ டீட்டெயிலாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சைச்சன்யா ரீஜன் ரஷ்யா. ஓகே, ஸோ கேக்கசஸ் மவுண்டனுக்கு நார்த்தில் வரக்கூடியது. இவ்வளோ தெரிஞ்சிங்கன்னா போதும். கெட்டலோனியா பிவைக்கு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸ்பெயினில் இங்கேயுமே வந்து சேம் தான். ஒரு ரெஃபரண்டம் கூட நடத்தியிருப்பாங்க 2017. பட் இதை வந்து இல்லீகல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டுக்கும் கேட்டலின் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டுக்கும். ஓகே, ஸோ இவங்களும் வந்து செப்பரேட் ஆகணுன்ட்டு இது பண்ணுறாங்க. சிப்ரஸ் பார்த்தோம், டர்க்கி கீழே மெடிட்டேரியன் சீல ஒரு ஐலாண்டு கண்ட்ரி. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சிப்ரஸ் பாதியாக டிவைட் ஆகிட்டுருக்கு. பாதி வந்து பார்த்திங்கன்னா டர்க்கிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, பாதி வந்து இவங்க சிப்ரஸ்ன்னுட்டு பாதி பேர் வந்து டர்க்கிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டர்க்கி வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டுருக்கு இது. ஸோ க்ரீக் சிப்ரஸ் வர்சஸ் டர்க்கி சிப்ரஸ். ஓகே, பாதி நடுவில் சீஸ் ஃபயர் பண்ணி விட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே சண்டை, க்ரீக் சிப்ரஸ் நீ டர்க்கி சிப்ரஸ் நீன்னுட்டு. ஸோ க்ரீக் டர்க்கி ரெண்டு பேருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஃப்ளிக்ட் என்ன, இது 1794 கன்ஃப்ளிக்ட்டு. நடுவில் வந்து சீஸ் ஃபயர் பண்ணிகிட்ருக்கோம் ஈவன். ஸோ டர்க்கி இன்டர்வென்ட் மிலிட்ரி ஃபாலோயிங் எ க்ரீக் பேக்டு கூ. Northern Cyprus is only recognized by Turkey, while the Republic of Cyprus control the southern part. So Turkey பிரகாரம் வந்து நான் நார்த்தை தான் கன்சிடர் பண்ணுவேன், சதர்ன் கன்சிடர் பண்ண மாட்டேன். அவங்க வந்து க்ரீக், அவங்க வேறு யாரும் அவங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்னிஸ்ட்ரியா, மால்டோவா. நம்ம பார்த்தோம்ல லேண்ட் லாக்டு கண்ட்ரி, யுக்ரைன் கூட வந்து பார்டர் ஆயிருக்குல்ல மால்டோவா. இங்கே நீங்கள் பார்க்கலாம் மால்டோவா, யுக்ரைன். ஸோ லேண்ட் லாக் எப்படிக்கா வந்து யுக்ரைன், ரொமேனியா. ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் வந்து மாட்டிகிட்டு இருக்கு மால்டோவா. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மால்டோவா கவர்மெண்ட் வர்சஸ் டிரான்சிஸ்டியன் செப்பரேட்டிஸ்ட். ஸோ ரஷ்யா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு இவங்களுக்கும். இவங்களும் செப்பரேட் ஆகணும்னுட்டு ஆல்ரெடி நடுவில் மாற்றிட்டு இருக்கு அந்த மால்டோவா கண்ட்ரி குட்டிஸா. இதுலேயும் வந்து இவங்களுக்கு செப்பரேட் ஆகணும் அப்படின்ட்டு கன்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, டிரான்சிஸ்ட்ரியா, மால்டோவா வரக்கூடியது. இதெல்லாம் வந்து மேப்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. பொலிட்டிக்கல் மேப் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துங்க. மால்டோவா, யுக்ரைன், இப்படிக்கா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, புல்கேரியா, போலாண்ட், ஸ்லோவியா, ஹங்கரி, ரொமேனியா. மால்டோவாவுக்கு ரெண்டு கண்ட்ரி தான் ஞாபகம் வச்சுங்க, யுக்ரைன், ரொமேனியா. ஸோ மற்றபடிக்கு இந்த டர்க்கி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாலையும் இருக்குது, யூரோப்லேயும் இருக்குது. ஸோ இவங்க வந்து யூரோப்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க பொலிட்டிக்கல் மேப்பில். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்னென்ன பார்த்தோன்னா கன்ஃப்ளிக்ட்ஸ் ஏரியா என்னென்ன நியூஸில் இருந்துச்சு, அது பின்னாடி ரீசன் என்ன, எது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன். ஸோ 2025 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இது. சம்டைம்ஸ் டைரெக்டாக கொஷின் ஃபார்ம் ஆகிறது வந்து நீங்கள் பார்க்கலாம், சம்டைம் இன்டைரக்டாக ஏதோ ஒரு மூலமாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி கூட எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கல்ஃப் ஆஃப் ஆடன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து இத்தோப்பியா பற்றி கொஷின் வந்துடலாம். ஓகே, இத்தோப்பியா வந்து ஆடன் கூட வந்து டச் ஆகிருக்கா, பவுண்ட்ரி இல்லையா, இந்த மாதிரி கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சவுதி ரிலேட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சவுதியோட கேபிட்டல் வந்து ரியாத், ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுதியோட கேபிட்டல் வந்து ரியாத். ஸோ இன்டைரக்டாக கூட ஒரு சில கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா கொஞ்சம் நியூஸில் இன்டர்நேஷ்னலாக. ஓகே, ஸோ எதனா டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக, எதனா வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக எதனா நியூஸில் இருந்திருக்கும்ல. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மேப்பிங் சீரீஸை வந்து நான்
லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் பேசிக்லேருந்து நான் வந்து உங்களுக்கு மேப்பிங்கை சொல்லித்தருவேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து காமிச்சிட்ருக்கேன்ல. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் வந்து ஜாயின் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸுன்னு காமிக்கும், 29 rupees. ஜாயின் ஆகுங்க. ஸோ 10 to 15 கிளாஸ், சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் கிளாஸு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபுல் பேசிக்லேருந்து எல்லாமே நான் மேப்பிங் பண்ண வைப்பேன். அந்த கிளாஸ் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ரீஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தோணும். ஓகே, நியூஸில் எதனா வந்துச்சா, ஓகே அது வந்து இங்கே இருக்குது, யூரோப்பில் இருக்குது, ஏஷியாவில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது, நார்த் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஓகே, ஸோ ஃபுல் நீங்கள் வந்து அப்படியே கரைச்சி குடிச்சிடுங்கன்னு நான் சொல்லலை. கரைச்சி குடிக்கிறது வந்து உங்கள் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்போ மாஸ்டர் ஆகிறீங்களோ அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு பாதை காமிப்பேன், ரூட் காமிப்பேன், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், எல்லாமே நான் வந்து சொல்லி தருவேன். ப்ராக்டிஸ் தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு உங்களை ரீச் பண்ண வைக்கும். அதே மாதிரி நான் வந்து எப்படி மேப்பிங் கிளாஸ் சொல்லி தருவேன், என்ன டவுட் இருந்துச்சுன்னா ஒரு டெமோ கிளாஸ் கூட வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த டெமோ கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஓகே, ஸோ நான் நிறைய லென்த்து வேணான்னுட்டு பார்ட்டாக வந்து நான் டிவைட் பண்ணிக்கினேன். இன்னும் நிறைய இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளாஷ் பாயிண்ட் மட்டும் இல்லை, இன்னும் எக்கானமி ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய பிளேஸ், இன்னும் டெம்பிள் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய பிளேஸ், அதெல்லாம் வந்து கல்ச்சரில் பார்ப்போம். பட் ஒரு சில விஷயம் அடிஷ்னலாக சொல்கிறேன், நம்ம வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். யாருன்னா நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜியோகிராஃபி கிளாஸுமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷன் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் வந்து அதில் பில்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி அவ்வளோதான், பாய்.